தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் பாடத்தின் கேள்விகளை பார்ப்போம். ஒரு முறை இந்த பாடத்தை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து விலகினார்? வர்ணாசிரம தர்மம் இதுதான் காரணம் பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து விலகுவதற்கு. எந்த வருடம் ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? 1926ஆம் ஆண்டு ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யார்? தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் ஈவேரா பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் ஈவேரா பெரியார். ஈவே ராமசாமி பிறந்த வருடம்? 1879 வருடம் ஈவே ராமசாமி பிறந்த வருடமாகும். பாரதியார் பிறந்த இடம்? பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச் சிறந்தவர் யார்? தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச் சிறந்தவர் பெரியார். பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன? பொருட்பாலில் 7 பகுதிகள் காணப்படுகின்றன. பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் எது? பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் இந்தியா. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் பாரதியார். 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர்? 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் ம. சிங்காரவேலர். சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமை ஆனார்கள் என்று கூறியவர்? சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமை ஆனார்கள் என்று கூறியவர் பெரியார். கப்பல் கட்டுவதில் பாரம்பரியம் மிக்கவர்கள்? கப்பல் கட்டுவதில் பாரம்பரியம் மிக்கவர்கள் தமிழர்கள். பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்க இலக்கியம்? பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்க இலக்கியம் பட்டினப்பாலை. கீழ்காணும் எந்த கடவுளை வழிபடுவதே தமிழ்நாடு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபாகும்? முருகக் கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபாகும்.
பாண்டிய அரசனை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் எது? பாண்டிய அரசனை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் புறநானூறு. நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பெரியார். பாரதியார் எந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார்? பாரதியார் அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார். பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார்? பாரதியார் 1906ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். 1908ஆம் ஆண்டு பாரதியார் 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் எதிர்மறை வாய்ப்பாட்டை பயன்படுத்தியுள்ளார்? திருவள்ளுவர் கொடுங்கோன்மை எனும் அதிகாரத்தில் எதிர்மறை வாய்ப்பாட்டை பயன்படுத்தியுள்ளார். தமிழகத்தின் தலைசிறந்த சீர்திருத்தவாதி. தமிழகத்தின் தலைசிறந்த சீர்திருத்தவாதி பெரியார். பாரதியார் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையில் எந்த ஆண்டு துணை ஆசிரியராக பணியை தொடங்கினார்? 1904ஆம் ஆண்டு பாரதியார் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியை தொடங்கினார். அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம். அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் சபை மற்றும் மன்றம். சபை அல்லது மன்றம். அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் சபை அல்லது மன்றம். இந்தியாவின் முதல் பொது உடைமைவாதம் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியாவின் முதல் பொது உடைமை மாநாடு 1925ஆம் ஆண்டு நடைபெற்றது. கோவலன் மற்றும் கண்ணகி வாழ்ந்த இடமாக அறியப்படுவது எது? கோவலன் மற்றும் கண்ணகி வாழ்ந்த இடமாக அறியப்படுவது பூம்புகார். சுயமரியாதை இயக்கத்தினை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தினை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றியவர் ஈவேரா பெரியார். எந்த ஆண்டு தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது? 1926ஆம் ஆண்டு தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. தென் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று நினைவு கூறப்படுபவர் யார்? தென் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று நினைவு கூறப்படுபவர் சிங்காரவேலர். இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் 1923ஆம் ஆண்டு முதல் மே 1 அன்று முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஔவையார் என்பதற்கான பொருள் என்ன? ஔவையார் என்பதற்கான பொருள் மதிப்புக்குரிய பெண். தொண்டைமான் ஆட்சி செய்த பகுதி எது? தொண்டைமான் ஆட்சி செய்த பகுதி காஞ்சி. அதியமான் ஆட்சி செய்த பகுதி எது? அதியமான் ஆட்சி செய்த பகுதி தகடூர். தேசத்தின் பேரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்ததால்
அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றவர். தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்ததால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றவர் பெரியார். பாரதியார் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த காலம். பாரதியார் பாண்டிச்சேரியில் 10 ஆண்டுகளாக தங்கியிருந்தார். பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் என்ன? பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் சுப்பையா. திருக்குறளில் அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? திருக்குறளில் அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் 25 உள்ளன. நிவேதிதா என்பவர் யாருடைய சீடர் ஆவார்? நிவேதிதா என்பவர் விவேகானந்தருடைய சீடர் ஆவார். நிவேதிதா என்பவர் யாருடைய சீடர்? விவேகானந்தருடைய சீடர் ஆவார். ஔவையார் எனும் பட்டப்பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஔவையார் எனும் பட்டப்பெயர் 6 பேருக்கு வழங்கப்பட்டது. ஔவையார் எனும் பட்டப்பெயர் 6 பேருக்கு வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியவர். சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியவர் மா. சிங்காரவேலர். அரசியல் 5 அமைச்சியல் 5 உருவவல் 2 என தொடங்கும் பழைய வெண்பா யார் இயற்றியது? அரசியல் 5 அமைச்சியல் 5 உருவவல் 2 என தொடங்கும் பழைய வெண்பா போக்கியார் இயற்றியது. போக்கியார் இயற்றியது. நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல வண்ணம் நடந்தால் நீதி நெறி வலுவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்கள் கடவுளாகவே கருதுவார்கள் என்று கூறியவர். நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல வண்ணம் நடந்தால் நீதி நெறி வலுவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்கள் கடவுளாகவே கருதுவார்கள் என்று கூறியவர் திருவள்ளுவர். வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே என்று பாடியவர். வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே என்று பாடியவர் பாரதியார். பாரதியார் எந்த ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார்? பாரதியார் 1919ஆம் ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் தனது வார இதழை எந்த நிறத்தில் வெளியிட்டார்? தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் தனது வார இதழை சிவப்பு நிறத்தில் வெளியிட்டார். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று கூறியவர் பாரதியார். மா. சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? மா. சிங்காரவேலர் 1922ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார். பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் யார்? பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு
எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் ம. சிங்காரவேலர். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பா எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பா இறைமாட்சி அதிகாரத்தில் அமைந்துள்ளது. சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? 1922 ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார். பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் யார்? பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் பாரதியார். வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழுங்குடி எனும் குறட்பா எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழுங்குடி எனும் குறட்பா செங்கோன்மை அதிகாரத்தில் அமைந்துள்ளது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் மற்றும் நல்வழி போன்ற நூல்களை எழுதிய ஔவையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதிய ஔவையார் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி. தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி சிங்காரவேலர். தமிழ்நாடு தமிழர்களுக்கே, திராவிட நாடு திராவிடர்க்கே என்று தொடர்ச்சியான பரப்புரைகள் போராட்டங்களை நடத்தியவர். தமிழ்நாடு தமிழர்களுக்கே, திராவிட நாடு திராவிடர்க்கே என்று தொடர்ச்சியான பரப்புரைகள் மற்றும் போராட்டங்களை நடத்தியவர் பெரியார். எந்த ஆண்டு தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது? 1926 ஆண்டு தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது.